இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் முடிவு பெறுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து ட்ரம்பின் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளதாவது: அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு முழுமையாக ஒப்புக்கொண்டுள்ளன. இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளும் முடிந்தவுடன் சுமார் 6 மணி நேரத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை தொடங்கும். அதனைத் தொடர்ந்து 12 மணி நேரத்தில் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை தொடங்கும். அடுத்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான 12 நாள் போரின் முடிவு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். இந்த போர் பல ஆண்டுகளாக நடந்து மத்திய கிழக்கையே அழித்திருக்க வேண்டிய ஒரு போராக அமைந்திருக்கும். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. அது ஒருபோதும் நடக்காது. இஸ்ரேல் ஈரானை கடவுள் ஆசீர்வதிப்பார். மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்காவையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். உலகை கடவுள் ஆசீர்வதிப்பார் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருந்தது. இதனை அடுத்து நேற்றிரவு கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இருப்பினும் தாக்குதல் குறித்த முன் அறிவிப்புக்கான ஈரானுக்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்தார். இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பிலான அறிவிப்பொன்றினை ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இதேவேளை இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்தினால் ஈரான் தாக்குதல்கள் எதனையும் மேற்கொள்ளாது என தெரிவித்துள்ள ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தற்போது வரை யுத்த நிறுத்தம் குறித்த உடன்பாடு எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் உள்ளூர் நேரப்படி 4 மணிக்குள் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆனால் அவர் குறிப்பிட்ட நேரம் கடந்துவிட்டது. இஸ்ரேலே தாக்குதலை ஆரம்பித்தது, ஈரான் இல்லை என்பதை ஈரான் மீண்டும் மீண்டும் தெரிவித்து வந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வரை யுத்த நிறுத்தம் தொடர்பிலோ மோதல் நிறுத்தம் தொடர்பிலோ எந்த இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்.